தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் இந்த ஆன்லைனிலே பரிசுத்த ஆராதனையிலே கலந்து கொண்டு அதை பார்க்கிற பிள்ளைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக இந்த நாளில் இந்த நேரத்திலும் இதை பார்க்க இருக்கிறதான பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இது தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது. நாம் கண்களை மூடி செபிக்கலாம். பரலோகத்தின் தகப்பனே, இந்த நேரத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வருவதாக. தகப்பனே, இந்த நேரத்தில் நாங்கள் பாடுகிற பாடல்களை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆராதிக்கிற பொழுது உம்முடைய தெய்வீக பிரசன்னம் இறங்கட்டும் கர்த்தாவே. தெய்வமே, அப்பா, வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் சமாதானத்தோடு அனுப்புவீராக. வரவேண்டிய பிள்ளைகளை கர்த்தர் கூட்டிக் கொண்டு சேர்க்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு வாரமும் நாங்கள் கூடுகிற போதெல்லாம் உம்முடைய பரிசுத்த வல்லமைகளை நிரப்பும்படி வேண்டிக் கொள்கிறோம். எந்த நிலைமையிலும் எங்களுடைய முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் ஆராதிக்க கர்த்தர் கலந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்திட வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிற கர்த்தாவே, தெய்வமே, நீர் அப்படி செய்கிற தெய்வமாக உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் கர்த்தாவே. அப்பா, அதை தொடர்ந்து சங்கீதம் வாசிக்கிற போது கர்த்தருடைய ஆவியானவர் நல்ல ஆலோசனைகளை கர்த்தர் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திர கர்த்தாவே. அப்பா, உமக்கு நன்றி. ஆவியானவரே, நீ நல்லவர், நீ வல்லவர், நீ கிருபையுள்ளவர், நீ இரட்சகர், நீ மீட்பர், நீ ஆவியானவர். அப்பா, தொடர்ந்து ஜெபித்து ஆண்டவர் தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து போகிற போது வார்த்தையை கொண்டு எங்களிடத்தில் திரும்பும்படி வேண்டிக் கொள்கிறோம். அந்த வார்த்தையானது எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தெய்வீக பிரசனம் இறங்கி வார்த்தையானது அவரவர்கள் வீடுகளில் செய்ய வேண்டியதை செய்து முடித்து விட்டு திரும்ப கர்த்தர் உதவி செய்திட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். நீர் அப்படி செய்கிற தெய்வக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இரக்கங்களினால் முடிச்சு பொழுதும் பாடுகிற பாடங்களை ஆசீர்வதிக்கிறார். எல்லா துதி கன மகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பெரியமானவர்களே, ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். இப்பொழுது நாம் ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தரை துதித்து பாடுவோம். என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர் என்கிற இந்த பாடலை பாடி குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. இந்த பாடலை பாடி கர்த்தரை உயர்த்தலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதி விடுதலை தருபவர், அவர்
மாறாதவர். அவர் குருடரின் கண்களை திறந்தவர், வியாதியில் விடுதலை தருபவர். இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் மகிமைப்பட நாம் பாடல்களை பாடி தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள் என்னோடு கூட சேர்ந்து தொடர்ந்து உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே, நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை என்கிற பாடலை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நல்லவர், அவர் என்றென்றைக்கும் தேவன் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை.
ஆராதித்து மகிமைப்படுத்தின உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாம் தேவனை ஆராதித்திருக்கிறோம். அவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பும். தொடர்ந்து ஒவ்வொரு நிமிஷத்தையும் தேவ ஆவியானவர் நம்மை நடத்துவாராக. தாழ்த்துகிறோம், ஒப்புவிக்கிறோம். ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நல்ல பாடல்களை பாடி தேவனை ஆராதித்தோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் சங்கீத வாக்கியத்தை வாசிக்கலாம். அடிமையினுடைய துணைவியார் அடியாளும் வாசிக்க நீங்கள் கேட்பீர்கள். நீங்களும் உங்கள் வீட்டிலே சங்கீத புஸ்தகத்தை எடுத்து 14ஆம் சங்கீதத்தை என்னோடு கூட மாறி மாறி வாசியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். எல்லோரும் பலிவிடுகி ஏகமாய் கெட்டுப் போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அக்கிரமக்காரரில் ஒருவனுக்கும் அறிவில்லையோ? அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே. அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதில்லை. அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறாரே. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவனுடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணினீர்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வாரம் 2வது வாக்கியத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்தில் இருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நாம் ஒவ்வொரு நாளும் தேவனை தேட வேண்டும் என்கிற அந்த காரியத்தில் இருக்கிறோம். தேவனை தேடுகிற உணர்வு நமக்குள்ள எத்தனையோ உணர்வுகள் இருக்கிறது. அந்த உணர்வுகளில் உலக பிரகாரமான உணர்வுகள் உண்டு, உலக பிரகாரமாக தேடுகிற உணர்வு உண்டு. ஆனால் தேவனை தேடுகிற உணர்வை தேவன் அறிந்திருக்கிறாராம். பாருங்கள், ஆதலால் நாம் தேவனை தேடுகிற உணர்வு நமக்குள் இருந்தால் கர்த்தர் நம்மை அறிந்து கொள்வார். ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையில எழுந்த உடனே நான் என் தேவனை தேட வேண்டும் என்கிற உணர்வு வருகிறதை கூட கர்த்தர் அறிந்து கொள்வார். அப்படிப்பட்ட எண்ணத்தோடு அப்படிப்பட்ட சிந்தையோடு நாம் எழுந்திருக்கும் போது தேவன் இந்த 14வது சங்கீதத்தின் கடைசி வாக்கியத்தில் சொல்லுகிற அந்த ஆசீர்வாதத்தை, அந்த சிறையிருப்பை நமக்கு மாற்றி யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொன்ன வார்த்தையின்படி தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, தேவன் இந்த ஆலோசனையின்படி இந்த வாரம் முழுவதும் தேவனை தேடுகிற உணர்வு நம்மிடத்தில் உண்டாகும்படி அதிகாலையிலே போதும் தேடுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவன் இந்த வசனத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து பெறப்படுத்தும். ஆண்டவரே, எல்லாவற்றும் நாம மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தைக்கு நேரே கடந்து போகிறோம். அந்த வார்த்தை உடையதாய் இருக்கிறது. அந்த வார்த்தையை கொண்டு பேசுவீராக. உடைய தெய்வீக பிரசன்னம் உண்டாயிருக்கட்டும். அந்த வார்த்தையினாலே சகலருக்கும் விடுதலை உண்டாக உதவி செய்கிறோம். எல்லாவற்றையும் தாழ்த்துகிறோம். துதி, கனம், மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதா. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு இருக்கிறார். இந்த நாளில் நாம் பார்க்கவிருக்கிறதான தேவனுடைய வார்த்தை, தேவன் என்ன செய்கிறார்? அவரால் இயலாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவனால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. எப்படி என்று நாம் பார்த்தால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஓய்வு நாளிலே தேவ ஆலயத்திற்கு கடந்து போகிறார். இன்றைக்கு நாம் எல்லாரும் தேவனுடைய ஆலயத்திற்கு வருகிறோம். தேவ ஆலயத்திற்கு வருகிற போதெல்லாம் எல்லாருக்கும் ஒரு எண்ணம் என்னன்னா, நான் ஆண்டவரை தேடி வந்துட்டு இருக்கேன், ஆண்டவருக்காக நான் என்னை சமர்ப்பணம் செய்திருக்கிறேன், ஜெபிக்கிறேன், துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன், தேவனுடைய ஆலயத்துக்கு தேடி வருகிறேன், எனக்காக அவர் என்ன செய்தார் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்கிறோம். ஆனா அந்த கேள்வியில அர்த்தம் இருக்கு. நான் சொல்றேன், நீங்க கேட்கிற கேள்வியில அர்த்தம் இருக்கு. ஆனா தேவன் நீங்க கேட்கிற கேள்விக்கு ஏற்றபடி நீங்கள் தேவனை தேடுகிற அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள், சிந்தனைகள் நமக்கு இருந்தால் தேவன் என்ன செய்வார்? நம்மை கொண்டு பெறப்படுத்த வல்லவராயிருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். இங்கே பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம்
11வது வசனத்தை நாம் என்ன செய்யலாம், வாசிக்க நாம் கேட்கலாம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்க பாருங்க, ஒரு வயதான மூதாட்டி என்ன செய்யறாங்க, 18 வருஷம் என்ன செய்யப்படுகிறது, பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி என்ன செய்தா, அது கூன் விழுந்து போகிற ஒரு ஸ்திரீ. கூணு எப்பங்க விழும்? நம்முடைய வாழ்க்கையில எல்லா பிள்ளைகளுக்கும் கூன் விழுகிற வயது என்னன்னா 60 வயசு அல்லது 60 வயசுக்கு நெருங்கின பிறகு, 60 வயசு அல்லது தாண்டின பிறகு மெதுவா கூன் விழும். கொஞ்சம் கொஞ்சமா கூன் விழுந்து என்னாகும், அது ரொம்ப அவங்க கடைசியில் நிமிர முடியாதவர்களாக மாறிவிடுகிறார்கள். ஆனா இது சரீர பலவீன மாத்திரமல்ல, இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி. தேவன் சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். அங்கே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பலவீனப்படுத்தும் ஆவியை உடைய ஒரு ஸ்திரீ தேவனுடைய ஆலயத்திற்குள் இருந்தாள். ஆனால் அவள் பலவீனப்படுத்தினாலும் தேவனை தேடுகிறதற்கு, தேவனுடைய ஆலயத்திற்கு வருகிறதற்கு அவள் எல்லளவிலும் அவள் குறைந்து போகவில்லை. அந்த ஸ்திரீ குறைந்து போகவில்லை, தேவனை மறக்கவில்லை. தேவனை தேடுகிற உணர்வு அந்த ஸ்திரீக்குள் காணப்பட்டது. பிரியமானவர்களே, இங்கே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, 18 வருஷம் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தார். அதுக்கு முந்தின வசனம் வாசிக்கிறேன். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். என்னன்னா, என்ன செய்யறார்? போதகம் செய்து தேவனுடைய வார்த்தையை அவர் ஜெப ஆலயத்தில் போதித்துக் கொண்டிருந்தார். இன்றைக்கு சபைக்கு வரணும் அப்படிங்கிற அந்த பலன் உள்ளவர்கள், வரணும் அப்படிங்கிற வழி தெரிந்தவர்கள், வரணும் அப்படிங்கிற வயது உள்ளவர்கள் என்ன செய்யலாம்? தேவனுடைய ஆலயத்திற்கு வந்துடணும். ஆனா பலன் உள்ளவர்களும் வழி உள்ளவர்களும் அந்த வயது உள்ளவர்களும் என்ன செய்யல? தேவனுடைய ஆலயத்தை தேடி வரல. இன்றைக்கு எல்லாரும் மாறி போயிடுச்சு. நாங்க என்ன செய்வோம்? ஆன்லைன்ல பார்த்துக்குவோம், ஆன்லைன்ல எல்லாம் கண்டுபிடிச்சுக்குவோம், எல்லாமே எங்களுக்கு கிடைக்குது என்கிற எண்ணத்தோடு அல்ல. இயேசுவானவர் பரிசுத்த ஓய்வு நாளில் தேவாலயத்திலே வலுவெடுத்து நின்று பேசிக் கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, இயேசு எங்கே இருப்பார்? நாம் இருக்கிற வீடுகளில் நம்மோடு கூட, மற்ற நாட்களில் 6 நாட்கள் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனால் 7ஆம் நாள் பரிசுத்த ஓய்வு நாள் என்பது இயேசு கிறிஸ்துவானவருடைய வார்த்தை வலுவெடுத்திருந்து புறப்பட்டு வருகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. பிரியமானவர்களே, பரிசுத்த ஓய்வு நாளிலே ஜெபாலயத்திலே போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அவர் முதலாவதாக போதகம் பண்ணினார். இயேசு கிறிஸ்துவானவர் என்பவர் இன்றைக்கு ஊழியக்காரர்களுடைய வாய் வழியாக வார்த்தை போதகம் வருகிறது, தேவனுடைய வார்த்தை வருகிறது. முதல் பகுதி என்ன? அந்த வார்த்தையை கேட்பதற்கு தீவிரித்து வருகிற ஆத்மாவை தேவன் ஆசீர்வதிக்கிறார். முதல் வார்த்தை என்ன? தீவிரித்து வருகிற வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு தீவிரமாய் நாம் காணப்பட வேண்டும். அப்படி தேவனுடைய வார்த்தையை கேட்கிற ஒரு ஸ்திரியானவள் தான் 18 ஆண்டுகள் தேவனுடைய ஆலயத்தில் இருந்தாள். அவள் கூனியாய் இருந்தாள், பலவீனப்படுத்துகிற ஆவி. ஆனால் அவள் எப்படிப்பட்டவள்? தேவனுடைய வார்த்தையை கேட்டவள். பிரியமானவர்களே, இப்பொழுது என்ன நடக்கிறது? இயேசு கிறிஸ்துவானவர் தேவாலயத்தில் தேவனுடைய வார்த்தையை போதகம் பண்ணி கொண்டிருக்கிறார். இங்க என்ன செய்கிறது? 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவி அவளை கூனியாக்கி வைத்திருந்தது. பலவீனப்படுத்தப்பட்டிருந்தார், எவ்வளவு நிமிரம் கூட முடியாத ஒரு கூனியாய் இருந்தார். இயேசு இரண்டாவதாக இயேசு அவனை கண்டார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுவோமா? முதலாவதாக அவர் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். இரண்டாவதாக அவர் தேவாலயத்திற்கு வந்திருக்கிற பலவீனமாய் இருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கண்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற உன்னதமான பிள்ளைகளை தேவ ஆலயத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் காண்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். நீங்க பாருங்க, இப்படி இந்த ஸ்திரீ என்ன செய்கிறார்? அவருடைய இருதயத்தை தேவன் அறிந்தார், அவருடைய வாழ்க்கையின் காரியத்தை தேவன் அறிந்தார். இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு ஸ்திரியை பலவீனத்திலிருந்து விடுதலை பண்ணிட முடியாது.
அங்கே பலகீனப்பட்டிருக்கிறவர்கள் அந்த திருச்சபையில அநேகமா இருக்கலாம். தேவனுடைய ஆலயத்தில் அநேகம் பலகீனத்தில் இருக்கலாம். தேவனுடைய ஆலயத்தில் பலகீனப்படுத்தும் ஆவியுடையவர்கள் இருக்கலாம். தேவ ஆலயத்தில் வியாதியோடு வந்திருக்கிறவர்கள் இருக்கலாம். தேவனுடைய ஆலயத்தில் ஒருவேளை அங்கே சரீரத்தினுடைய எல்லா எந்தெந்த பலவீனங்கள் யார் யாருக்கு இருக்கிறது என்று அறிந்து கொண்டு வந்தவர்களும் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில் பட்ட ஒரு ஸ்திரீ, இருதயத்திலே தோன்றின ஒரு ஸ்திரீ, ஊனியாயிருந்த ஒரு ஸ்திரீ. பிரியமானவர்களே, நன்றாய் கவனிக்க வேண்டும். நான் தேவனுடைய பார்வையில் படும்படிக்காக, தேவனை பார்க்கும்படிக்கான இருதயத்தோடு வந்திருக்கிறேனா? தேவனுடைய பார்வை என் மேல் படும்படிக்காக நான் தேவனுடைய ஆலயத்தில் வந்திருக்கிறேனா? ஒரு இன்னைக்கு என்ன யோசிக்கிறோம்? விலகின வந்துருச்சுன்னா வீட்டுல உட்கார்ந்து கொண்டு அடுத்த வாரம் ஏன் வரல அப்படின்னு கேட்டோம்னா, பாஸ்டர் அது எனக்கு என்ன தோணுதுன்னா, ரொம்ப விலகினம் ஆயிடுச்சு, அதனால வர முடியல, நடக்க கூட முடியல பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கு நம்முடைய ஆராதனைகள்ல அதிகம் பேர் என்ன செய்யறாங்க? சாக்கு போக்கு சொல்லுகிறார்கள். சாக்கு போக்கு சொல்லுவதற்கு வேதத்திலே இடமில்லை என்று உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், ரோமர் எழுதின புஸ்தகத்தில் 1வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். இங்கு பாருங்கள், 1வது அதிகாரம் 20வது வசனம். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய வார்த்தை நம்ம கையில கொடுத்துட்டாராம். அது தேவனுடைய கர்த்தத்துவம், அவருடைய வல்லமை, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், இவைகள் எல்லாவற்றையும் அறிந்த ஒரு சகோதரன், அறிந்த ஒரு சகோதரி, அறிந்த ஒரு வாலிப பிள்ளைகள், அறிந்த ஒரு மூதாட்டி தேவனுடைய ஆலயத்திற்கு வராமல் இருக்க முடியாது. இல்லைங்க, சாக்கு போகலாம் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாக்கு போக சொன்னவங்களுக்கு தேவனுடைய பார்வை இருக்காது. ஆனால் தன்னுடைய சரீரம் பலகீனப்படுத்த ஆவியை கொண்டிருந்து தன்னுடைய சரீரம் கூன் விழுந்த நிலைமையில் கூட 18 ஆண்டுகள் தேவனை தேடுகிறதற்கு அவள், அந்த ஸ்திரியானவள் எப்படி இருந்தாங்க? தேவனை தேட வந்திருந்தார். அந்த இருதயம் எப்படி இருந்திருக்கும் என்பதை நீங்கள் பார்த்திருக்க வேண்டும். நமக்கு இந்த நாட்கள்ல ஓட்டுறதுக்கு வாகனம் கொடுத்திருக்காரு. அட்லீஸ்ட் 2 வீலராவது இருக்குது. நல்ல சுகவீனமா இருந்தாலும் ஓட்டுறதுக்கு பலன் இருக்குது. நம்ம என்ன செய்யலாம்? தேவனாகிய கர்த்தர் அதன் போக்குவரத்திற்கு ஏதுவான ஞானத்தை, அறிவை, பலத்தை, சுகத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அதனால தேவனை தேடுகிறதற்கு ஏதுவான உணர்வற்றவர்களாக இருக்கிறவர்கள் தேவன் எப்படி பார்க்க முடியும்? எப்படி உங்களை கண்டுகொள்ள முடியும்? தேவனை தேட நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். தேவனுடைய ஆலயத்திற்கு வர முயற்சி செய்ய வேண்டும். ஒரு சாதாரணமா 18 வருஷம் பலகீனப்படுத்தின ஆவியை கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ, அந்த பலகீனத்திலும் தேவ ஆலயத்திற்கு பரிசுத்த ஓய்வு நாளில் வருகிறதை பார்க்கிறோமே. ஆதலால் 1 இயேசுவானவர் போதகம் பண்ணுகிறார், 2 இயேசுவானவர் பார்க்கிறார். ஆனால் இன்னொரு புறம் நாம் பார்க்கிற போது தேவ ஆலயத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளில் தேவனுடைய பார்வைக்கு உட்பட்டவர்களாய் நான் இருக்கிறேனா? நான் தேவனுடைய பார்வைக்கு இதோ ஏற்ற ஒரு பிள்ளையாய் இருக்கிறேனா? தேவனுடைய ஆலயத்திற்கு வந்தால், பரிசுத்த ஓய்வு நாளில் தேவ ஆலயத்திற்கு வந்தால் கர்த்தர் என்னை பார்ப்பார், எனக்கு சுகம் தருவார், என்னை ஆசீர்வதிப்பார் என்கிற அந்த உணர்வோடு வருகிறவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, தேவனுடைய ஆலயத்திற்கு எதுக்கு வர்றோம்? பரிசுத்த ஓய்வு நாடு எதற்காக ஒன்று கூடுகிறோம்? அநேகருக்கு ஒரே சந்தேகம். நான் போய் பார்த்தேன், ஒண்ணுமே நடக்கல, எனக்கு என்ன கிடைக்க போகுது? ஒருவேளை எனக்கு கிடைச்சாலும் எல்லாமே இருக்குது, எனக்கு இல்லாதது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கண்ணுக்கு தெரியாத அநேக விஷயங்களை காண்கிறவர் இயேசு கிறிஸ்து. கண்ணுக்கு தெரிகிற விஷயங்களை பார்க்கிற மனிதர்களுக்கு கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை கொண்டு விடுதலையாக்க வல்லமையுள்ளவரை நாம் தேவனை ஆராதிக்கிறோம். ஆதலால் நாம் நம்முடைய இருதயம் தேவனை நோக்கி இருக்க வேண்டும். அப்போ இருதய விருத்த சேதனம் பண்ணின எந்த ஆத்மாவும் தேவனை தேடாம இருக்க முடியாது. இங்க பாருங்கள், ரோமர் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் கடைசி வாக்கியம் சொல்லுகிறது. இப்ப யார் தேவனை தேடுவாங்க? பலகீனமா இருந்தாலும், ஒருவேளை
என்னுடைய உடல்நிலை மிகவும் மோசமான நிலைமையில் இருக்கா, தூக்கி ஒரு கார்ல போட்டு வண்டியில போட்டு மருத்துவமனைக்கு போறவன் அது மாதிரி பலகீனமா இருந்தாலும் ஏதாவது வாகனத்தை பிடிச்சு நேரா நான் தேவாலயத்துக்கு வந்துடுறேன், இயேசு என்னை பார்ப்பார், இயேசு என்னை சுகப்படுத்துவார், இயேசுவின் சுகத்தை மாற்ற உண்மையுள்ளவர், ஆவிகளை துரத்த அதிகாரம் பெற்ற ஆண்டவரை நான் ஆராதிக்கிறேன் என்கிற உணர்வு, அந்த விருத்த சேதனம் பண்ணப்பட்ட இருதயம் நமக்கு தேவை. ரோமர் 2வது அதிகாரம் கடைசி வாக்கியம் சொல்ல பாருங்கள், உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷரால அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. அப்போ நமக்குரிய புகழ்ச்சி எங்க இருக்கு? நம்முடைய இருதயத்தில் உண்டாக்கப்பட்டிருக்கிற விருத்த சேதனத்தில் உண்டாயிருக்கிறது. விருத்த சேதனம்னா என்னங்க? ஆவியினால் உண்டாகிற புகழ்ச்சியை பெற்றுக் கொள்ளுகிறது. அப்போ நான் தேவனுடைய ஆலயத்திற்கு வருகிற போது நான் இந்த சரீரத்தில் தேவனை மகிமைப்படுத்த விரும்புகிறேன். அதுதான் விருத்த சேதனம். விருத்த சேதனம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு ஆத்மா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய சரீரத்தினாலே மாம்சத்தினாலே ஆவியினாலே தேவனை மகிமைப்படுத்த விரும்புகிற ஒரு ஆத்மாவை தேவன் பார்க்கிறவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எப்படி பார்க்கிறார்? ஏன் பாருங்க, அதுக்கு வசனம் இருக்கு பாருங்க. 1 கொரிந்தியர் எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 20வது வசனம். இங்க பாருங்க, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. பாருங்க, 1 கொரிந்தியர் 6:20 சொல்லுகிறது, உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். எப்போ அந்த ஸ்திரீ தேவனுடைய ஆலயத்திற்கு வருவதற்கான காரணம் என்ன? சரீரம் கூண் விழட்டும், சரீரம் முடமாகட்டும், எந்தவித விலகினம் வரட்டும், ஆனா இந்த சரீரத்தை கொண்டு நான் என் தேவனை மகிமைப்படுத்த போகிறேன், என் ஆவியினால் தேவனை மகிமைப்படுத்த போகிறேன். தேவனை ஏற்றுக்கொண்டார், நான் தேவனுடைய பிள்ளை என்கிற உணர்வு நமக்குள்ளே இருந்தால் நிச்சயமாக வீட்டில் இருக்க முடியாது. தேவ ஆலயத்துக்கு வந்துதான் தீரணும். கர்த்தர் ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவர். நீங்க எந்த இடத்திலிருந்து எவ்வளவு தூரம் வேணாலும் டிராவல் பண்ணி போய் தேவனுடைய ஆராதனையில கலந்து கொள்ள முடியும். அதுதான் உண்மை. அப்போ என் சரீரத்துல என் ஆவியில நான் தேவனை மகிமைப்படுத்த போகிறேன். இங்க லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 13வது அதிகாரத்தில் அந்த ஸ்திரீயை ஏன் ஆண்டவர் கண்டார்? அந்த ஸ்திரீ தன்னுடைய சரீரத்திலே தேவனை மகிமைப்படுத்தினார். தன் சரீரம் பலகீனப்படுத்த ஆவியை உண்டாயிருந்து கூண் விழுந்தாலும் என் தேவனை நான் மகிமைப்படுத்துவேன், என் தேவனை நான் ஆராதிப்பேன் என்கிற உணர்வோடு தேவ ஆலயத்திற்கு வந்தார். போதகம் பண்ணி கொண்டிருந்த இயேசு கிறிஸ்துவனுடைய கண்கள் அந்த ஸ்திரீயின் மேல் பட்டது. பிரியமானவனே, பிரியமானவர்களே, இதோ பிரியமான சகோதரியே, வாலிப பிள்ளைகளே, உன் மீது தேவனுடைய கண் பட வேண்டுமா? தேவனுடைய பார்க்க வேண்டுமா? நீ உன் சரீரத்தினாலும் உன் ஆவியினாலும் தேவனுடைய ஆலயத்தில் நீ தேவனை மகிமைப்படுத்த முழு மனதோடு கடந்து வருகிற போது கர்த்தருடைய பார்வை உண்மையில் விடும். கர்த்தருடைய பார்க்கிறவராயிருக்கிறார், கர்த்தருடைய காண்கிறவராயிருக்கிறார். அப்போ தேவனுடைய வார்த்தையை நாம் முதல்ல கேட்கணும். 2வது தேவனுடைய பார்வை நம்ம மேல படும். 3வது என்ன நடக்க போகுது நம்ம பார்க்க போறோம். இங்க பாருங்க, இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்தார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, பாருங்க, நாம் தேவனுடைய போதகத்தை தள்ளிவிடக் கூடாது. போதகம் என்பது நம்முடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கக்கூடியது. பலிபீடத்திலிருந்து தேவனுடைய வார்த்தை இயேசு பேசிக் கொண்டிருந்தார். இயேசுவின் கண்களில் அந்த ஸ்திரீக்கு தயை கிடைத்தது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு இயேசுவின் கண்களில் தயை கிடைக்க வேண்டுமானால் தேவனுடைய ஆலயத்திற்கு வர வேண்டும். அங்கே சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துகிற போது அவர் கண்களில் தயை கிடைக்கும். இது 2வதாக அவர் என்ன செய்கிறார்? அழைக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, தமிழத்தில் அழைத்து என்ன செஞ்சாருங்க? போதகம் பண்ணாரு. 2வது கண்டார், 3வது அழைத்தார். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தில் வந்திருக்கிற உங்களை தேவன் அழைப்பார்.
அழைக்கிறதற்கு ஏதுவான காரியம் நம்மிடத்தில் உண்டா அப்படின்னா நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். நமக்கு சரீரம் நல்லா இருக்கு, கண்ணு நல்லா இருக்கு, காது நல்லா இருக்கு, மூக்கு நல்லா இருக்கு இல்லையா? எவ்வளவு அழகா இருக்கும் பார்த்தீங்களா அப்படின்னு நம்பி நாமே பார்த்து பெருமைப்படுறதுக்காக ஆண்டவர் பூமியில வைக்கல, நம்மளை அழகா படைச்சிருக்காரு. ஆனா அதே சமயத்தில் அழகா அவருக்கு ஏதுவாக ஏன் படைச்சார் அப்படின்னா தேவனை மகிமைப்படுத்த இல்லையா? உலக பிரகாரமான ஜனங்கள்லாம் சொல்லுவாங்க, படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க. இல்லையா? பாருங்க, நம்ம சொல்ல வேண்டியதை அவங்க சொல்றாங்க. ஏன்னா 6 நாளும் படைச்சார், உலகத்துல தேவையான எல்லாத்தையும் படைச்சார். 7ஆம் நாள ஓய்ந்திருந்த போதுதான் மனிதனை படைச்சார். ஏன் மனுஷனை படைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த மனுஷனுக்கு தேவையானதை படைச்சிருக்கலாமே? இல்ல, அந்த நான் படைக்க வேண்டிய மனிதனுக்கு என்னென்ன தேவை என்பதை சகலவற்றின் தேவன் படைத்து பிறகு மனிதனை நம்முடைய சாயலாக படைத்தார். காரணம் என்ன? படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, எல்லாத்தையும் மனுஷன் இடத்துல கொடுத்துட்டு மனுஷன் மட்டும் எனக்கு தேவை என்று தேவன் படைத்தார். அப்படின்னா என்ன? நான் தேவனுக்காக இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறேன், தேவனை மகிமைப்படுத்த பிறந்திருக்கிறேன், இந்த சரீரத்தில் இந்த ஆவியில தேவனை மகிமைப்படுத்த பிறந்திருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய இருதயம் அவரிடத்தில் திரும்புகிற போது அவர் நம்மை அழைக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா! உங்களையும் அவர் பெயர் சொல்லி அழைப்பார். பிரியமானவர்களே, பாருங்க, அழைச்சார். 4ஆவதாக ஒரு காரியம் நடக்குது. என்ன நடக்குது? ஸ்திரீயே, உன் பலவீனத்தில் நின்று நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி, இப்போ அந்த வார்த்தை இட்ஸ் எப்படின்னு கேட்டீங்கன்னா ரேமா அண்ட் லோகோஸ் என்று 2 வார்த்தை இருக்கு. ரேமா அப்படின்னா ஒரு தனிப்பட்ட ஆத்மாவுக்குரிய வார்த்தை இயேசு கிறிஸ்துவானவர் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறது. அன்றைக்கு அந்த இடத்தில் தேவனுடைய பார்வை ஒரே ஒரு ஸ்திரீயின் மேல் இருந்தது. தேவ ஆலயத்தில் ஒரு சில நாட்களில் ஒரு ஆத்மாவுக்காக தேவனுடைய வார்த்தை வரலாம், அல்லது ஒரு வாரத்தில் ஒட்டுமொத்தமாக லோகோஸ் என்று சொல்லப்படுகிற வார்த்தையின்படி ஒரு ஒட்டுமொத்த ஜனத்துக்கு தேவனுடைய வார்த்தை வரலாம். அந்த வார்த்தை அன்றைக்கு அந்த இடத்தில் பரிசுத்த ஓய்வு நாளிலே ஒரே ஒரு ஆத்மாவை விடுதலை உண்டாக்க தேவனுடைய கண்களில் தயை கிடைத்தது. அவர் என்ன சொன்னார்? ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய். என்ன வயசு இருக்கும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எனக்கு தெரிஞ்சு நான் குடியிருந்த ஒரு இடத்துல பக்கத்து வீட்டில் கணவன் மனைவி 4 பிள்ளைகள் அவங்களுக்கு. அவங்கள எல்லாரும் திருமணமாகி போயிட்டாங்க. அந்த வயதான அந்த தகப்பனும் கடந்து போய்விட்டார். நாங்கள் சின்ன வயசுலேருந்து வளர்ந்த ஒரு இடம், அந்த இடத்துல பக்கத்து வீட்டில் நாங்கள் எப்போதுமே அவங்கள சேச்சி சேச்சின்னு கூப்பிடுவோம். இன்றைக்கு தேவனை அறியாத ஒரு ஸ்திரீ தான் அவங்க எவ்வளோ நல்லா இருப்பாங்க பார்க்கறதுக்கு, அவ்வளவு அழகா, அவ்வளவு நேர்த்தியா அதிகாலையில் எழுந்து உலக பிரகாரமாக தேவனை தேடுகிற ஒரு ஸ்திரீ. ஆனா இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற போது எங்கள் ஆத்மாவுக்கு அவ்வளவு ஒரு வேதனை. ஆனா அதை வெளியே காட்ட முடியல. ஏன்னா தேவனை அறியாத பிள்ளைகள் அப்படியே கூண் விழுந்து வயது ஆக ஆக எப்படி இப்போ அவங்களுக்கு ஒரு 65 வயதுக்கு மேலாக இருக்கும். அவங்க அப்படியே கூண் விழுந்து 2ஆ மடங்கின மாதிரி இருக்காங்க. அவங்க நடந்து போகிற போது பார்க்கிற போது எங்களுக்கு வேதனையா இருக்கும். ஆண்டவரே, இந்த ஆத்துமாக்களெல்லாம் என்ன செய்ய போகிறேன்? உலக பிரகாரமான நிலைகளில் ஆழ்ந்திருக்கிறவர்களை விடுதலை செய்ய மாட்டீரா என்கிற அந்த வேதனை இருதயத்துல வரும். ஏன்னா அவங்க உலகத்தின்படி பிறந்து உலகத்தின்படி வாழ்ந்து உலகத்தின்படி மறிப்பதற்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு விட்டார்களோ என்கிற எண்ணம் வரும். அடிமையினுடைய வாழ்க்கையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு ரட்சிப்பின் காரியத்தில் வளர்ந்து இன்றைக்கு ஒரு ஊழியக்காரனாக இன்று தேவனுடைய வார்த்தை போதிக்கிற சகல காரியத்தையும் அறிந்த ஒரு தாயார் தான் அவங்க. அப்படிப்பட்ட அந்த தாயாரை பார்க்கிற போதெல்லாம் வேதனையா இருக்கும். வயது ஆக ஆக அப்போ உலகத்தின்படி மருத்துவர்களால் என்ன செய்ய முடியாது? அந்த பூனை நிமித்த முடியுமா? நிமித்த முடியாது. ஆனால் தேவனாகிய கர்த்தரிடத்தில் வருகிற இல்லையா 70 வயது 75 வயதுல எல்லாரும் யோசிப்பாங்க, இந்த வயசுல பூனை நிமிரணுமா? அற்புதம் தேவையா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். ஆனா மனிதர்களால் முடியாது, தேவனால் முடியும்.
இல்லையா? மனிதனால் கூடாதது தேவனால் கூடும் என்பதை, தன்னுடைய மகிமையை, அற்புதத்தை இந்த உலகத்திற்கு காண்பிக்கும்படிக்காக இயேசு கிறிஸ்துவானவர் வயது முதிர்ந்து கூண் விழுந்த ஒரு ஸ்திரீயினுடைய சரீரத்தை நாங்கள் பாருங்க இல்லையா? அவர் வார்த்தை, 4வது வார்த்தை கடந்து வந்தது. 5வது என்ன செஞ்சார் தெரியுங்களா? அடுத்த வசனம், அவள் மேல் தமது கைகளை வைத்தார். அல்லேலூயா! பாருங்க, ஆண்டவர் நம்ம மேல கைகளை வைக்கணும்னா எங்க வரணும்? பரிசுத்த ஓய்வு நாளிலே தேவனை தேட வர வேண்டும், தேவனுடைய ஆலயத்தில் வர வேண்டும். அப்பொழுது நீங்க பாருங்க, அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா! பரிசுத்த ஓய்வு நாள்ல என்ன பலகீனமாகட்டும், தேவனுடைய ஆலயத்திற்கு விசுவாசத்தோடு வந்து பாருங்க, தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்வார். எப்படிப்பட்ட விசுவாசம்? நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்கணும்? ஆண்டவரே, இந்த பலகீனத்திலும் இந்த துன்பத்திலும் என் சரீரத்தினாலும் என் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்த போகிறேன் என்கிற அந்த நிலையோடு வந்தால் தேவனுடைய பார்வையில் நாம் படுகிறவர்களாயிருப்போம். தேவன் நம்மை காண்கிறவராக இருப்பார். தேவனுடைய வாழ்ந்து வார்த்தை புறப்பட்டு வரும். தேவனுடைய கரம் நம்மை தொடும். பிரியமானவர்களே, 3 விஷயத்தை அநேக விஷயங்களை நாம் பார்த்தோம். 1, தேவன் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். 2வது அவர் கண்டார். 3வது வார்த்தையை கொண்டு பேசினார். 4வது தன்னிடத்தில் அழைத்தார். 5வது என்ன செய்தார்? அவர் தொட்டார், விடுதலை உண்டாயிற்று. பிரியமானவர்களே, நாம் எப்படி இருக்கணும்? எந்த வயது இருக்கிறோம்? 70 வயதிற்கு மேற்பட்ட கூண் விழுந்த பலகீனப்படுத்தும் ஆவியை கொண்டிருந்த ஒரு ஸ்திரியை உலகம் குணமாக்க முடியுமா? அறிவியல் விஞ்ஞானம் குணமாக்க முடியுமா? இந்த உலகத்தால் குணமாக்க முடியுமா? யாராலும் ஒன்றும் செய்ய முடியாத இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை தேவன் செய்கிற இடம் தேவ ஆலயம். பரிசுத்த ஓய்வு நாளில் வருகிற என் சகோதரனே, என் சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பலகீனத்தை, பொல்லாத கிரியைகளை, உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா விதமான நிலைகளை மாற்றத்தக்க அதிகாரம் உடையவராக இருந்தார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 1வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றார். அதுக்கு காரணம் என்னங்க? அதாவது 1வது அதிகாரம் 12வது வசனம், அவருடைய நாமத்தின் பேரில் விசுவாசம் வைக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரப்படுத்தார். நம்ம யாருங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளை என்கிற அதிகாரம் நமக்கு உண்டு. ஆதலால் தேவனை எப்படி தேட வேண்டும்? எந்த நிலைமையிலும் தேவனை தேட வேண்டும். எந்த நிலைமையிலும் சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துகிற உணர்வோடு நாம் தேவனை தேட வேண்டும். பரிசுத்த ஓய்வு நாளை விட்டுவிடாமல் இருக்க நாம் யோசிக்க வேண்டும். இவைகள் நாம் செய்தால் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு தீவிரப்படுகிற போது ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன செய்கிறார்? நம்மை காண்கிறவராயிருக்கிறார். நம்முடைய பார்த்து அவர் அழைக்கிறவராயிருக்கிறார். தேவனுடைய வார்த்தை கொண்டு பேசுகிறவராயிருக்கிறார். அவருடைய கரத்தினாலே நம்மை தொட்டு ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் கேட்ட வார்த்தையின்படி அநேக வார்த்தைகள் உண்டு. இதற்கே சமயமாகிவிட்டது. அதனால் தேவன் என்ன செய்ய போகிறார்? நம்முடைய வார்த்தைகளை ஆஸ்வதிக்க போகிறார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற என் சகோதரனே, என் சகோதரியே, இந்த நேரத்தில் உங்கள் வீடுகளில் இருந்தாலும், பலகீனப்படுத்துகிற காரியத்தில் இருந்தாலும், எழுத படுக்கையில் இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், நான் உன்னை தொடுவேன். நீ என் வார்த்தையின் மீது இதோ அன்பு கொண்டிருந்தபடினா ஓய்வு நாளில் என்னை தேடி வந்த நாட்களை நான் அறிவேன். என் சகோதரனே, என் சகோதரியே, என் வார்த்தையின் மேல் நீ வைத்திருந்த பக்தி வைராக்கியத்திற்காக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இதோ நான் உன்னை தேடி வருவேன், நான் உன்னை தொடுவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இதோ நீ பலகீனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டாய் என்று கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. வீடுகளில் அமர்ந்திருக்கிற என் சகோதரனே, பலகீனமாய் அமர்ந்திருக்கிறாயா? தேவனை தேட எனக்கு வழி இல்லையே, எனக்கு பலன் இல்லையே, எனக்கு கூட்டிக் கொண்டு போவதற்கு யாரும் இல்லையே என்று யோசிக்கிறாயா? என்று கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். பலகீனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டால் நான் உன்னை தொடுவேன். நான் தொடுகிற கர்த்தர். நீ
விடுதலை ஆவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை எப்போதும் வெறுமையாக திரும்பாது. தேவனுடைய கண்களில் தயை கிடைக்க பண்ணுகிற ஒரே காரியம், நீ வீட்டில் இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை விரும்பு. நீ வீட்டில் இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை துதித்து ஆர்ப்பரி. தேவனை பரிசுத்த ஓய்வு நாளில் தேவனுக்கு ஏற்ற நேரத்தை கொடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தின் தகப்பனே, இந்த நேரத்தில் இந்த நேரத்திற்காக அப்பா தேவனுடைய வார்த்தைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். இந்த வார்த்தையை கேட்ட உடைய பிள்ளைகளை கர்த்தர் தொடுவீராக. வேலையினத்திலிருந்து விடுதலை தருவீராக. வியாதியிலிருந்து விடுதலை தருவீராக. ஊனத்திலிருந்து விடுதலை தருவீராக. தகப்பனே, யார் மீது உடைய கண்கள் பட சித்தமாய் இருக்கிறீரோ, யார் மீது நீர் தொடர் சித்தமாய் இருக்கிறீரோ, அவர்களை நீர் தொட்டு இப்பொழுதே சுகமுண்டாக்கும். இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் அற்புத சுகம் உண்டாவதாக. தேவரே, சுகம் கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை கேட்கிற விசுவாசிக்கிற பிள்ளைகளை தொட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் கர்த்தாவே. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகளை கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். எல்லாவற்றையும் தாழ்த்துகிறோம். துதி, கனம், மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் காவலும் என்னென்றைக்கும் மாறாமல் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் தாமே உழவரையும் ஆஸ்வதிப்பாராக. ஆமென். பிரியமானவர்களை, நாம் ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். தேவனை ஆஸ்வதிப்பார். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவை, உம்மை ஆராதிக்கின்றோம் என்கிற இந்த பாடலை பாடி கர்த்தரை உயர்த்தலாம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். பாவியான நம்மை அவருடைய கரத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். தேவன் ஆஸ்வதிக்க வல்லவராயிருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து பாடலாம். உம்மை ஆராதி